ஓகே. இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டரில் வந்து லாஸ்ட் கிளாஸ் வந்து நிறைய விடயத்தை வந்து நாங்கள் கவர் பண்ணாங்க. இன்றைக்கு மிச்ச விஷயங்களை வந்து கவர் பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் சாப்டர்லேயே ஒரு சின்ன சப் செக்ஷன் தான் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். என்ன சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இஸ் வேற. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ன்றது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸுக்குள்ளேயே இவ்வளவு சப் ப்ராசஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இது ஆல்ரெடி எக்ஸ்பிளைன். கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் என்று சொல்றது என்ன? ஒரு பெர்டிகுலராக ஒரு லாங்குவேஜ் சூஸ் பண்ணி அல்லது ஒரு ஃப்ரேம் ஒர்க் சூஸ் பண்ணி நாங்கள் கோடிங் எழுதுறது கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் சொல். டாக்குமெண்டிங்ன்றது என்ன? இந்த சாஃப்ட்வேர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன சர்வீசஸை நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்ன்றதை பற்றி ஒரு ஃபார்மலாக ஒரு ஃபைல் ஸ்ட்ரக்சரில் மெயின்டைன் பண்ணுறது டாக்குமெண்டிங். டெஸ்டிங். டெஸ்டிங்னா என்ன? டெவலப்பர்ஸ் வந்து சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண பிறகு அது வந்து கிளைண்ட் ரிக்யர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அதுல ஏதாவது பக்ஸ் இருக்குதா, எக்ஸ்பெக்டட் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதான்றதை செக் பண்ற ஒரு ப்ராசஸ். பக் ஃபிக்ஸிங்னு சொல்றது என்ன? டெவலப்பர்ஸ் வந்து கோட் பண்ணிக்கல பக்ஸ் வரலாம், இல்லாட்டி டெவலப்பர்ஸால ஐடென்டிஃபை பண்ணப்படாத பக்ஸை QA டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கல, அதை டெவலப்பர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணும். அதை பக் ஃபிக்ஸிங். ரிசல்ட்டிங் இன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். இவ்வளோதையும் சேர்ந்து தான் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். என்ன? கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், டாக்குமெண்டிங், டெஸ்டிங் அண்ட் பக் ஃபிக்ஸிங் இவ்வளவு சேர்ந்தது சாஃப்ட்வேர் டெவலப். ரிசல்ட்டிங் இன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் தரும். பிறகு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மெத்தடாலஜி இஸ் அ ஃப்ரேம்வொர்க் that is used to structure, plan, control the process of developing software system. என்ன software development methodology என்று இருக்குதானே, அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் என்னென்னதை பற்றி எல்லாம் சொல்லப்படுதா? ஒரு சாஃப்ட்வேரை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்றது, எப்படி பிளான் பண்ணுறது, அதில் இருக்கிற ப்ராசஸஸ், அதை வந்து எப்படி நாங்கள் மேனேஜ் பண்ணுறது, இவ்வளவு விஷயங்களை சொல்லப்படுறது. அதில் பாருங்க, software development process is considered to be a life cycle of software. software product, ஒரு ப்ராடக்ட் உருவாகணும்டா அதுக்கான ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. அதுக்கான ஒரு தமிழ்ல சொல்ல போனா வாழ்க்கை. அது எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்கு. இந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு கிளியரா கேக்குதா? ரம்மியா யாராவது ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா செட்லயோ? ஹலோ. ஓகே. சரியா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ன்றது என்னவா? லைஃப் சைக்கிள் ஆஃப் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள்ன்ட்டு சொல்றது என்ன? வாழ்க்கை. எல்லாரும் ஒரு ஹியூமன் எடுத்துக்கொள்ளுங்க, எங்களுக்கு கூடிய ஒரு வாழ்க்கை உண்டு. என்ன மாதிரி வாழ்க்கை? முதலாவது வந்து அம்மாண்ட வயிற்றுல கருவறையில் இருக்கும். அதுக்கு பிறகு குழந்தை பிறகு, அதுக்கு பிறகு மாணவ பிறகு, அதுக்கு பிறகு ஒரு இளைஞன், இளைஞனாக இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு நடுநிலையில் இருக்கும். ஒரு 40 45. 60 வயசுல கொஞ்சம் எழுதிச்சு. பிறகு 80 85 வயசுல ஓகே. பிறகு ஒரு கட்டத்துல உங்களோட லைஃப் ஓகே, அதோட முடிச்சு. அப்போ ஹியூமனுக்கான ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கிற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸ் நாங்கள் தயாரிக்கிற காராக இருக்கலாம், பைக்காக இருக்கலாம், எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்கு, வாழ்க்கை வட்டம் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றோம்னா அதுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது. அந்த லைஃப் சைக்கிள் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தை நாங்கள் இப்படி பிளான் பண்ணி ஒரு ஃபார்மலான வேயில செய்ய போறோம் சொல்றதால இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த சப்ஜெக்ட் மெயினான ஒரு பர்பஸ். சரிதானே? இதுல சொல்லி இருக்கிறாங்க ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நாங்கள் செய்யல வர ப்ராப்ளம்ஸ், என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரலாம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? லாஸ் சாஃப்ட்வேர் இஸ் டிசைன் டு சால்வ் பிக் ப்ராப்ளம்ஸ். என்ன? லாஸ் சாஃப்ட்வேர் இஸ் டிசைன் டு சால்வ் பிக் ப்ராப்ளம்ஸ். என்ன பிக் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்றதுக்காக நாங்கள் டெவலப் பண்றதான்னு சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேரை நாங்களே டெவலப் பண்ணுறோம். என்ன பர்பஸ்? காரணம் இல்லாம ஒன்று டெவலப் பண்றோமா? இப்படி உங்களுக்கு தெரியாத மொழி எல்லாம் படிச்சு எங்களுக்கு தெரிஞ்ச மொழி தமிழ் இங்கிலீஷ் இருக்க மிஷினுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏன் நாங்கள் கம்ப்யூட்டரோட கம்யூனிகேஷன் செய்யும். ஒரு கம்யூனிகேஷன் ஒன்று செய்யறோம்ன்றாலே அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். என்ன இப்போ நானும் நீங்களும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம், ஒரு பர்பஸ் இருக்கு. உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பாடம் படிக்கணும்ன்ற ஒரு பர்பஸ் இருக்குது. அதனால நீங்கள் என்னோட கம்யூனிகேட் அப்ப நாங்களும் மிஷினும் கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்க. ஏன் நாங்களும் மிஷினும் கம்யூனிகேட் பண்ணுவோம்?
ஹியூமனால செய்யற வேலையை ஈஸி ஆகிறதுக்கு வந்து தான் சாஃப்ட்வேர். ஒரு கால்குலேட்டர் நீங்கள் இனிஷியலாக நாங்கள் மேனுவலாக எல்லா கால்குலேஷனையும் செய்யலாம். அதை ஈஸி ஆக்கிறதுக்கு நாங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இந்த சாஃப்ட்வேர் எங்களோட ரியல் லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறோம். ஈஸி ஆக்கிறதுக்கு தான் இது வந்திருக்கு இந்த சாஃப்ட்வேர். சரி, அதான் அதில் சொல்லப்படும். பாருங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிக்வயர்ஸ் கிரேட் டீல் ஆஃப் கோஆர்டினேஷன் அக்ராஸ் டிசைன். கோஆர்டினேஷன் சொல்றது என்ன? ரொத்தியங்கிறது என்ன? சில பேர் சொல்லுவாங்க கோஆர்டினேட்டர். சாஃப்ட்வேர் டெவலப்பிங் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வேற வேற டிசிப்ளின்ஸ் இருக்கு, வேற வேற துறை இருக்கு. இப்போ உதாரணமா ரிக்யர்மெண்ட்ஸை கெதர் பண்றதுன்றது ஒரு துறை. முதலாவது துறைன்றது அதுதான் ரிக்யர்மெண்ட்ஸ் கெதரிங். என்ன ரிக்யர்மெண்ட்ஸ் கெதரிங், இது வேற வேற புத்தகங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற வேற இது டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த ஓர்டர்ஸ் சரியான கொமனா ஒரு ஆர்டர் இருக்குது. சரியா, ரிக்யர்மெண்ட்ஸ் கெதரிங் என்று சொல்றோம். ரிக்யர்மெண்ட்ஸ் கெதரிங் என்று சொல்றது என்னன்னா கிளைண்ட்டு எந்த ரிக்யர்மெண்ட்ஸை நாங்கள் வந்து கெதர் பண்றது வாங்குறோம். இப்போ என்னென்ன ரிக்யர்மெண்ட்ஸ், ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தேவைண்டா நாங்கள் கிளைண்ட் யார், அந்த ஸ்கூலுடைய நிர்வாகமோ இல்லாட்டி ஒரு அதிபரோ நாங்கள் கிளைண்டா இருக்கோம். அவர்கிட்ட போய் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துலேருந்து நீங்கள் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்றதை பற்றி என்ன செய்ய போகிறா அவர்கிட்ட நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி இப்போ அவர் சொல்லுவார், இப்படி எங்களோட ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட பர்சனல் டீட்டெயிலை மேனேஜ் பண்ணும், ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை மேனேஜ் பண்ணும், எங்களோட ஓல்டு பாய்ஸ் தார அந்த ஃபண்டுகள் அதுகளை வந்து ரெக்கார்ட் பண்ணி ஒரு மேனேஜ் பண்ணி இவ்வளவு ஃபண்ட் இந்த வருஷம் வந்திருக்குது, இவ்வளவு ஃபண்டை வந்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், இது எல்லாம் ஒரு ரிப்போர்ட் வைஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு சிஸ்டம் அது நாங்கள் அவர்கிட்ட எந்த ரிக்யர்மெண்ட்டை கேதர். அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம், அந்த கேதர் பண்ணின ரிக்யர்மெண்ட்ஸே இருக்கலாம் டிசைன் பண்ணுறோம், சிஸ்டம் டிசைன். சரியா, சிஸ்டம் டிசைனிங். சிஸ்டம் டிசைனிங்டா என்ன, அந்த கெதர் பண்ணின ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு சாஃப்ட்வேர், ஒரு டிசைன் டிசைன் இதை இப்படித்தான் நாங்கள் உதாரணமா ஒரு பில்டிங் கட்ட போறீங்களா என்ன செய்வீங்க, அந்த முதலாவது கிளைண்ட் அந்த வீடு கட்டுற உரிமையாளர்கிட்ட போய் கதை, உங்களுக்கு இந்த பில்டிங்ல எத்தனை ரூம் தேவை, ஹோல் எங்க வரும், கொரடோல் என்ன வரும், பாத்ரூம் எங்க வரும், கிச்சன் எங்க வரும், பெட்ரூம் என்ன மாதிரி எத்தனை பெட் வரும், டபுள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமா சிங்கிள் பெட்ரூம் அது கேட்டு ரிக்யர்மெண்ட்ஸை கெதர் பண்ணி அதை என்ன செய்யறோம், ஒரு ட்ராயிங் மாதிரி டிசைன் பண்றது தானே. அதே மாதிரி தானே எங்கட சாஃப்ட்வேர் டிசைனிங் முடிஞ்ச அப்புறம் டெவலப்பிங்னு சொல்லுவாங்க. சரியா, டெவலப்பிங் சிஸ்டம் டெவலப்பிங். சரியா, சிஸ்டம் டெவலப்பிங் கோடிங் பண்ணி சாஃப்ட்வேரை வந்து டெவலப். இந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி கொண்டு இருக்கே டெஸ்டிங் நடக்கும் பேரலா. ஒவ்வொரு ஒரு ஃபீச்சர்ஸ் முடிய முடிய அந்த ஃபீச்சர்ஸை வந்து டெஸ்டிங் பண்ணி டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு என்ன நடக்குமாட்டா சாஃப்ட்வேர் பக் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து வந்த பிறகு அதை வந்து கிளைண்ட் அண்ட் என்வயர்மெண்ட்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணும். டிப்ளாய்மெண்ட்டா என்ன, ரியல் வேர்ல்டு யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாஃப்ட்வேரை வந்து ஒரு இன்ஸ்டாலேஷன் செய்யுது. அதான் டிப்ளாய்மெண்ட். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கேன் அதில். டிப்ளாய்மெண்ட் சரிதானே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்கு. மெயின்டெனன்ஸ் சொல்றது என்னன்னா இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து ரன் ஆகி கொண்டிருக்கு, சம் அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ். அதே மாதிரி கிளைண்ட் ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்றுக்கு தானே செய்கிறோம், இப்போ அந்த பிஸ்னஸ் என்வயர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸை நாங்கள் அப்கிரேட் பண்ணி கொடுப்போம். உதாரணமா ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று எடுத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு 2015க்கு முதல் வந்து இந்த டோர் டெலிவரி சிஸ்டம்ஸ் வந்து இல்லை, குறைவு எங்களோட கண்ட்ரிஸில். ஃபாரின் கண்ட்ரிஸில் இருந்திருக்குது, பட் எங்களோட ஸ்ரீலங்காவில் வந்து அது கொஞ்சம் இருந்தது சரியான குறைவு. ஸோ அப்போக்கு நாங்கள் சிஸ்டம் செய்யல அந்த ஃபீச்சர் வந்து இல்லை. இப்போ 2025 நான் இப்போ 2010 ஒரு சிஸ்டம் செய்யறேன்டா அந்த சிஸ்டத்துல அந்த டோர் டெலிவரி ஃபீச்சர்ஸ் இல்லை. அந்த சிஸ்டத்தை தான் இப்போ இவங்க இப்பவும் பாவிக்கிறாங்களா, இவங்களுக்கு ஒரு அப்டேட் ஒரு மாற்றம் ஒன்று தேவைப்படுது. என்ன, அந்த டோர் டெலிவரி சிஸ்டத்தையும் தங்களோட சாஃப்ட்வேர்ல வந்து இன்டிகிரேட் பண்ணும். ஸோ அதையெல்லாம் அந்த மாற்றங்கள் அப்கிரேட் பண்ற வேலையில் எல்லாத்தையும் தான் இந்த மெயின்டெனன்ஸில் செய்யணும். பொதுவாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு எடுக்கிற காசை விட பல மடங்கு தொகையை வந்து நாங்கள் மெயின்டெனன்ஸுக்கு கொடுக்கோம்.
அது எவ்வளவு தொகை, எத்தனை மாசத்துக்கு மெயின்டெனன்ஸ் போடணும், எல்லாமே வந்து என்ன செய்வாங்க, ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு அதுல டிசைட் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்து பாருங்க, சிஸ் சாரி மாறி க்ளோஸ் பாருங்க. ம், ம். அடுத்த பாருங்க, சிஸ்டம் மஸ்ட் பி டிசைன் டு லாஸ்ட் மெனி இயர்ஸ் இன் சேஞ்சிங் என்விரான். நாங்கள் வந்து ஒரு சிஸ்டம், இப்போ நான் வந்து 2020 வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு என்ன சொல்ற ஒரு சேல்ஸ், ஹோல்சேல்ஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் அளவில் ஒரு ஃபோன், சரி மொபைல் ஃபோன் எடுங்க, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோனை லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இல்லை ஒரு பல்காக ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வாங்கி இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஃபோன் ஷாப்புக்கு வந்து சேல்ஸ் பண்ற பிஸ்னஸ் செய்றீங்களா, உங்களுக்கு நான் வந்து பிஸ்னஸ் செய்யல, உங்களுக்கு நான் ஒரு சிஸ்டம் வந்து செய்ததை சொல்லி கேட்குறீங்களா, நான் 2026 ஆண்டுல உங்களோட பிஸ்னஸ் வந்து இப்படி இருக்குமன்றதை மட்டும் வச்சு சிஸ்டம் செய்யக்கூடாது. ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷத்துல உங்களுக்கு எப்படி என்வயர்மெண்ட் எப்படி மாறும் என்றதை ப்ரிடிக்ட் பண்ணி சிஸ்டம் செய்யும். ஏன் அப்படி செய்து தரோம்டா, அப்படி நான் சிஸ்டம் செய்து தந்துறேன்டா தான் உங்களுக்கு அதை வந்து நீண்ட காலத்துக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி. இப்ப 2026 மட்டும் நான் மைண்ட்ல வச்சு செய்தேன்டா, 2028 பிசினஸ் சேஞ்ச் ஆயிரும். சொல்லுவீங்க திருப்பி சிஸ்டம் தான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணித்தான். சரியா? அது வந்து உங்களோட பிசினஸ் டவுன் ஐ மீன் நான் மேட்டன் செய்யறதுல உங்களோட பிசினஸ் நீங்கள் வந்து ஒரு எஃபிஷியண்டா வந்து கொண்டு போயிடலாம். எஃபிஷியண்டா வந்து என்ன செய்யலாம், பிசினஸை கொண்டு போயிடல. ஸோ அதுக்கான என்ன செய்யணும், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்கிறேன், ஃபியூச்சரையும் மைண்டில் வச்சு தான் நான் அந்த சிஸ்டத்தை டெவலப் பண்ணேன். அடுத்தது வந்து பாருங்க, the process of efficiently and effectively developing requirements. என்ன efficiently and effectively developing requirements, இது என்ன சொல்லுதுன்னா கிளைண்டிட்டேந்து ரிக்யர்மெண்ட்ஸை வந்து கலெக்ட் பண்றது. அது பெரிய ஒரு பிரச்சனை தான். கிளைண்ட்ன்ற கேக்கில் வந்து அவன் வந்து ஐடி பீப்புளாகவும் இருப்பான், நான் ஐடி பீப்புளாகவும் இருப்பான், எடுக்கேட்டடாக இருப்பான், நான் எடுக்கேட்டடாகவும் இருப்பான். அவங்கள்ட்ட இருந்து அவங்களோட பிஸ்னஸ் ரிக்யர்மெண்ட்ஸை நீங்கள் கேதர் பண்ணுறது. சில அவனுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ரிக்யர்மெண்ட்ஸை சொல்லலாம், தன் ஓன் ஸ்லாங்கில் சொல்லுவான். சில சில பிஸ்னஸுக்கு எல்லாம் சில சில ஸ்லாங் வேற வேர்ட் வச்சுக்கோங்க, அதையெல்லாம் டெர்மினாலஜிஸ் இருக்கு. ஸோ ஸ்லாங்கில் சில ஒரு டெர்மினாலஜிஸ் இருக்கு, அதையெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது டிஃபிகல்ட். சரியா? உதாரணமா ஓகே, சரி நீங்கள் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒரு சிஸ்டம் ஒன்று செய்றீங்கன்னா, அந்த அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான சிஸ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மரங்களுக்கு எல்லாம் சில சில என்ன செய்யுது, அது நோய் மாதிரி தானே, அதெல்லாம் கொஞ்சம் சயின்டிஃபிக்கான நேம்ஸா இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்கள் அந்த டெர்மினாலஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ப்ரோசஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர்கிட்ட இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எடுக்கிறது எல்லாம் சில டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அதுவும் வந்து ஒரு பிரச்சனை. அடுத்தது, டூலிங் required to create solution may change as client mind. டூலிங்ஸ்ன்றது என்னன்னா, இப்போ உதாரணமா கிளைண்ட் வந்து இந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் அடிக்கடி சேஞ்ச். உதாரணமா இப்போ இன்றைக்கு நான் அவன்கிட்ட ரிக்குவயர்மெண்ட்ஸை கேட்கல, ஒரு ரிக்குவயர்மெண்ட் சொல்லுவான், ஒரு அடுத்த நாள் போய் வந்து இன்னொரு ரிக்குவயர்மெண்ட்ஸை சொல்லுவான். நான் யோசிப்பான், சொல்லி போட்டான் இன்னும் என்ன நல்ல மாதிரி சொல்லலாம் அண்ட் புதுசா வந்து ரிக்குவயர்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லுவோம். அதுவும் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். நாங்கள் ஆல்ரெடி அவன் நேற்று சொன்ன மாதிரி சிஸ்டம் எல்லாம் இருந்து ஃபுல்லா டெவலப் பண்ணி வைக்க, இல்லை எனக்கு இப்படி வேண்டாம், நீங்க மற்ற மாதிரி செய்துதான், அது ஒரு இஷ்யூ. இதுதான் இந்த ப்ராப்ளம்ஸ். அடுத்தது வந்து பாருங்க, இதுவும் என்ன கொஞ்சம் ப்ராப்ளம் சொல்லியிருக்கிறாங்க. யூசர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்க்ரீஸ் as the technology becomes more and more sophisticated. டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதிலே இருந்து யூசருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகி போகுது. சரி, இதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, இப்ப நீங்கள் வந்து இந்த ஆன்லைன்ல வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்றது, உடுப்புகள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குத்தான். அப்ப இப்ப சில சில ஒரு நான் வந்து ஒரு ட்ரெஸ் சோல்வ் பண்றதுன்னு வைங்க, ஆன்லைன்ல வந்து கொஞ்சம் உடுப்பு பிஸ்னஸ் வந்து செய்கிறேன், விற்கிறேன். சரி, அப்படி விற்கிறேன், நான் என்ன செய்யறேன், உம் பழமே என்ன செய்யும், ஒரு அமேசனுக்குள்ள போறேன். அமேசன், ஓகே, அமேசனுக்குள்ள போயிட்டேன்டா. வேறங்கோ உங்களுக்கு விளங்குற மாதிரியே சொல்றேன். இதுல வந்து என்ன செய்யிருக்காங்க, நிறைய திங்ஸ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க.
இப்போ எனக்கு வந்து என்னது, நான் வந்து ஒரு பிசி பார்க்க போறேன், ட்ரெஸ் கொண்டு பார்க்க போறேன், என்ன ட்ரெஸ், ஷர்ட் கொடுப்பேன் பாருங்க. ஷர்ட் அண்ட் அடிச்சோன்னா நிறைய ஷர்ட்ஸ் எனக்கு வருது. இந்த நிறைய ஷர்ட்ஸ் இருக்குதானே, இதுல வந்து நான் இந்த ஒவ்வொரு ஷர்ட்டையும் பார்க்கல, ஒவ்வொரு ஷர்ட்டையும் வியூ பண்றேன். இப்ப நீங்கெல்லாம் அமேஷன் வச்சிருக்கிறாள், நான் வந்து கஸ்டமர். சரிதானே, நீங்கள் வந்து அமேஷன் வச்சிருக்கிறாள், நான் வந்து கஸ்டமர். இப்போ நான் வந்து இப்படி ஷர்ட்ஸை வந்து வியூ பண்றேன் தானே, வியூ பண்ணிக்கல. நீங்கள் எங்கேயோ ஒரு லொக்கேஷன்ஸ்ல இருக்கிறீங்க, நான் எங்கேயோ ஒரு லொக்கேஷன்ஸ்ல இருக்கேன். எனக்கு உங்களை யாருன்னு தெரியாது, உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியாது. இப்போ உங்களுக்கு நான் இந்த நேரத்துல இந்த வெப்சைட்டை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு தெரியாது. இப்போ உதாரணமா இந்த பிளாக் கலர் ஷர்ட் இருக்குதானே, இந்த பிளாக் கலர் ஷர்ட்டை பார்த்த உடனே இந்த மைண்டில் என்ன வருமென்று நீங்கள் கெஸ் பண்ணலாம். இவர் என்ன நினைச்சிருப்பார் என்று தெரியும் இந்த கஷ்டம், தெரியா. ஆனா ஒரு கடையண்டா உங்களுக்கு தெரியும், அந்த கடையில வேலை செய்யற சேல்ஸ் பர்சனுக்கு நீங்க ஒரு ட்ரெஸ் ஒன்று ஒரு உடுப்பை காட்டினோன்னு உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு கண்டுபிடிப்பார், இவருக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கல. பிடிச்சிருந்தா அதோட விடுவார், பிடிக்காட்டி இன்னும் இன்னும் உங்களுக்கு ப்ரொடக்டை காட்டி கொண்டு இருப்பார். என்னதானே நடக்கிறது. இப்ப என்ன செய்யறாங்கன்னு அந்த இம்ப்ரூவ் ஆகிடுது தானே. இம்ப்ரூவ் ஆன உடனே சில இப்படி ஆன்லைன் சைட்ஸ் இன்னும் அது பெரும்பான்மையா பழக்கத்துக்கு வரையில ஆனா இருக்கு. அப்படி சிலர் என்ன செய்வாங்கன்னா, இப்போ நான் ஒரு ஃபோனில் தான் பாவிக்கிறேன்டா, அந்த ஃபோன் ஃப்ரண்ட் கேமராவால் எங்களோட ஃபேஸை வந்து ரெகனைஸ் பண்ணி நாங்கள் அதை அந்த ப்ரொடக்டை பார்க்கல எங்களோட எக்ஸ்பிரஷன் என்ன, பிடிச்சிருக்கோ இல்லையோ, அது ஃபேஸை முதல் ரெக்கார்ட் பண்ணி அதை வச்சு அனலைஸ் பண்ணுவோம். இவர்கிட்ட ஃபேஸ் ரியாக்ஷன் என்ன, கோவமா இருக்காரோ இல்லாட்டி ஹாப்பியா வந்திருக்காரு. இதெல்லாம் சரியான காம்ப்ளிகேட்டடான டாஸ்க். யோசிச்சு பாருங்க, எத்தனை மில்லியன் கஸ்டமர்ஸ் இப்படி ப்ராடக்ட்ஸை பார்ப்பாங்க. அவ்வளோ மில்லியன் கஸ்டமர்ஸ் பேஸை ரெகனைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்து இந்த ப்ராடக்டை காட்டிக்கு தான் இவர்கிட்ட ஃபேஷியல் ரியாக்ஷன் இது. அப்புறம் அதுக்குள்ள ஏன் இவர்கிட்ட ஃபேஷியல் ரியாக்ஷன் இப்படி வந்தது, அவ்வளவுத்துக்கு நாங்கள் விளக்கம் சொல்றோம். இதெல்லாம் ஒரு டஃப்பான ஒர்க்ஸ். ஏன் டஃப்பான ஒர்க்னு சொல்றாங்க, இதெல்லாம் சரியான அதிநவீனம், சொபிஸ்டிகேட். அப்ப டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக கிளைண்ட்டும் எங்கள்கிட்ட இருந்து கேட்குற விஷயங்கள் வந்து கூடவா இருக்குது. அது ஒரு சேலஞ்ச். சொல்லிக்கல சொல்லிட்டு போகலாம், பட் நீங்க டெவலப்பிங்னு எடுத்து நினைச்சு பாருங்க, நீங்க ஒரு டெவலப்பரா அந்த இடத்துல இமேஜின் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆவீங்களா அப்படி டெவலப் பண்ணி. அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இந்த நிறைய தெரிஞ்சு போடும். கம்யூனிகேஷன் என்ன, கிளைண்ட்டும் கஸ்டமரும் கம்யூனிகேட் பண்ணணும். மெயின் கிளைண்ட்டுக்காண்டி தான் நான் வந்து சாஃப்ட்வேர் செய்து கொடுக்க போறேன். உங்களோட சாஃப்ட்வேருக்கு தேவையான ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சதால அவர் தான். அப்ப அந்த ரிக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி நான் சொல்லும். சொன்னா தானே என்ன செய்ய போகுது, அவருக்கு அந்த ரிக்யர்மெண்ட்ஸை வந்து டெவலப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நாங்கள் டெவலப் பண்ணோம் சிஸ்டம். அதர்வைஸ் நான் என்னதான் மாடியூலரைஸ் ஆகும் ஐடியில் அவன் கோடிங் பண்ணி இன்னும் யூஸ் சேம் கிளைண்ட் ரிக்யர்மெண்ட்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணேன். ஆனா அப்படி கிளைண்டோட கம்யூனிகேஷன் பண்ணிக்கல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். ஏன், கிளைண்ட்டுக்கும் எங்களுக்கும் என்ன சொல்லலாம், ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனை. இப்போ எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கலாம், இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன எடுத்தீங்கன்னா எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும். கிளைண்ட் எடுத்து பாருங்க, அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அதெல்லாம் அந்த லாங்குவேஜஸ் வந்து தெரியும். சரியா. அப்போ அப்பேகள் என்ன செய்ய போடலாம்டா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் கிளைண்ட்டுக்கு எனக்கு. ஸோ அப்படியான இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே தானே, அப்படியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கு, அது கம்யூனிகேஷன்ஸ் ப்ராப்ளம். ஓகேயா, இவ்வளோ என்ன அமைதியா இருக்கிறீங்க. ஹலோ, உங்களை தான் கேட்குறேன்.